நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இந்த வாரம் முழுக்க முழுக்க விநாயகர் சதுர்த்தியை ரொம்பவே சூப்பர்பா கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நமக்காக ஷெஃப் புஷ்பலதா அவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு ரிலேட்டடா என்னெல்லாம் பிரசாதம் செய்து கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன ரெசிபி சமைச்சு கொடுக்க போறீங்க மேம்? இன்னைக்கு ஸ்வீட் அண்ட் காரம் கொழுக்கட்டை. சூப்பர். சோ கொழுக்கட்டை ஸ்வீட் அண்ட் காரம் செய்ய போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன மேம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கார கொழுக்கட்டைக்கு ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு ரெண்டுக்கும் சேர்த்து மாவு அரைக்கணும். நம்ம இன்னைக்கு பண்ண போறது சிகப்பரிசியில கொழுக்கட்டை பண்ண போறோம். ஓகே. அதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை முதல்ல அரைச்சிக்கலாம். முதல்ல கொழுக்கட்டைக்கு அரைக்கலாம். ஊற வச்ச சிவப்பரிசிய போட்டிருக்கேன். இந்த அரிசி ரொம்ப அரையக்கூடாது, கொஞ்சம் ரவை மாதிரி அரைஞ்சா போதும். முக்கால் பாகம் அரைஞ்சிருச்சு. இப்ப உப்பு, இதுல தேவையான உப்பை இப்பயே போட்டுக்கணும். கூட கொஞ்சம் தேங்காய் துருவல். ரொம்ப நைஸா இல்லாம ரவை ரவையா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப தாளிக்கணும். எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு கொடுங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு வெடிச்ச உடனே ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சமா சீரகம், இதெல்லாம் வறுபட்டதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அரிசி மாவு, கொரன்னு அரைச்சு வச்சிருக்கிற அரிசி மாவு எடுத்து அதுல போட்டுக்கலாம். வச்சுட்டு இதை நல்லா கிளறி விடணும். மாவு வேகறதுக்காக கிளறி விடுறோம்.
ஸோ சிகப்பு அரிசி எடுத்துக்கிட்டாங்க, அதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சாங்க. ஊற வச்ச அரிசியை மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க உப்பு சேர்த்து. அண்ட் வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச மாவையும் அதில் சேர்த்து கிளறிட்டு இருக்காங்க. உப்புமா கிளற மாதிரி கிளறணும். இந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் வேகிற வரைக்கும் கிளறி விடணும். நம்ம வெந்துருச்சுன்னு எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? சூடு வந்ததுனாலே அது வெந்துடும். எப்படியும் நம்ம கொழுக்கட்டையா பிடிக்க போறோம். அந்த ரொம்ப கொல கொலன்னு அது நீர்த்து போகாம இருக்கிறதுக்காக லைட்டா வேக வச்சுட்டா அந்த அரிசி ஒன்னோட ஒண்ணு பிடிச்சுக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வதக்குறோம். நல்லா அந்த தேங்காவையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால கொழுக்கட்டையா வைக்கும் போது அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த உப்புமா மாதிரி அது வெந்துடும். அவ்வளவுதான். இந்த மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அந்த தண்ணி எல்லாம் வத்தணும், அவ்வளவுதான். இப்படி எடுத்து இப்படி புடிச்சா பிடிக்க வரணும். அந்த பக்குவத்துல லேசா வெந்ததுனாலே போதும், இந்த பக்குவம் வந்துடும். இப்போ இதை வந்து ஆற விட்டுடலாம். ஏன்னா நம்ம அப்படியே சூடா நம்ம நல்லா பிடிக்க முடியாது. இது ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அரிசி எடுத்துக்கலாம். இது கூடயே வெல்லத்தையும் போட்டுடலாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை எதுவானாலும் போட்டுக்கலாம். அரிசி, வெல்லம் போட்டிருக்கோம். ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் தூளாவே அரைச்சி வச்சிருக்கிறத போட்டுக்கலாம். இதுவும் ரவை பதத்துக்கு தான் அதை அரைக்கணும். மாவு அரைஞ்சிருச்சு. வாண்டி அடுப்புல வச்சு அது எள்ளு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சமா அத லைட்டா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் எப்படி மேம் ரொட்டீனாக பண்ணுறதுலேருந்து மாறுபட்டு வேற என்ன நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏற்றதோ அதை வச்சு தான் ட்ரை பண்ணுவீங்களா? அப்பப்போ பண்ணுவேன். அதை வந்து அது விருப்பப்பட்டதுன்னா அந்த மாதிரி பண்ணிடுவேன். அப்புறம் இதுவும் பண்ணுவேன், கூடவே அந்த ரெகுலராக பண்ணுறதையும் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரும் என்னதான் ஹெல்த் கான்சியஸா இருந்தாலும் ஃபெஸ்டிவல் அப்பயாவது அது ஒரு நாளைக்கு லீவ் விட்டுருவாங்க. ஆனா நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா அன்னைக்கும் வந்து என்ன ஹெல்த் கான்சியஸ் இருக்கோ அதுதான் வச்சு செய்றீங்க. கொஞ்சம் கலர் மாறிடும்ல நம்ம இந்த மாதிரி சிகப்பரிசி எல்லாம் போடும்போது. இதை லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா இதுலயே ஓரமா நெய், நமக்கு பாத்திரம் அகலமா இருக்கிறதுனால அது ஒரு பக்கமா தள்ளி விட்டுட்டோம். நெய்ல தேங்காவை போடலாம்.
தேங்காய் துருவலை நெய்யில கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற இந்த அரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து இந்த அரிசி மாவுல அரைச்சி வச்சிருக்கோம். அதுவும் கொஞ்சம் ரவை பதத்துக்கு தான் அரைச்சிருக்கோம். பொட்டுக்கல்ல இந்த எள்ளு எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்னா கலக்கி விட்டு அப்படியே அந்த உப்புமா பதத்துக்கு வர்ற வரைக்கும் அப்படியே கிண்டணும். அதுலயே அது லைட்டா அந்த சூட்லயே அது வெந்துடும். அதுக்கப்புறமா கொழுக்கட்டையா நமக்கு எப்படி பிடி கொழுக்கட்டையா வேணுமா இல்ல மோதகாச்சில வைக்கிறோமா அப்படின்னு நம்ம எது வேணாலும் வச்சுக்கோ. ரெண்டு மாவும் ரெடி பண்ணி ஆறி இருக்கு. இத பாதி புடிச்சு வச்சுட்டேன். இத எப்படி வேணாலும் நம்ம இப்ப மோதகாச்சில வச்சோம் நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம். அழுத்தி எடுத்தா அது அப்படியே வந்துடும். இப்ப மோதகாச்சில போட்டா நம்ம கொஞ்சம் சூடாவே புடிச்சிடலாம். இப்ப மோதகாச்சி இல்லாததுனால நம்ம இப்படி உருட்டியும் வச்சுக்கலாம், இல்ல பிடி கொழுக்கட்டையா வச்சுக்கலாம். நமக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாவு தொடர்ந்து வறுத்துட்டே இருந்தானா அதெல்லாம் உதிரா ஆகி நல்ல ஒரு உப்புமா மாதிரி ஆயிடும். அதுவும் ஈவினிங் டிஃபனா அதுவும் சாப்பிடலாம். இந்த அரைக்கும் போதே கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிட்டோம்னா அது அந்த புளிப்பு சுவையோட ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம புளி கொழுக்கட்டை பண்ணல. அப்புறம் இதை நான் பிடி கொழுக்கட்டையா வைக்கிறேன். பிடிங்கிறது இப்படி பிடிச்சு இந்த விரல் பதியணும். இட்லி பானையெல்லாம் ரெடியா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். இந்த மாவு கூட வீட்டுல குழந்தைங்க பிள்ளையாருக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே கொழுக்கட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் மீதி ஒரு பிடி மாவை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க இஷ்டமா சாப்பிடுவாங்க. இப்ப தண்ணி கொதிச்சதும் இதை ரெண்டையுமே ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு, இப்போ கொழுக்கட்டை உருண்டை கொழுக்கட்டைனா ஒரு 15 நிமிஷம் வேகணும். இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டைனா ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து சாமிக்கு படைச்சிடலாம். இப்போ இதுல தண்ணி கொதிச்சிருச்சு. அது இந்த பாரம்பரிய அரிசி வகைகள், இந்த சிகப்பரிசி, இந்த மாதிரி அரிசிகள்லாம் சாப்பிடுறது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, இந்த வெள்ளை பாலிஷ் பண்ண அரிசியை விட. ஆனா அந்த காலத்துல எல்லாம் இந்த இதுலதான் பண்ணினாங்க. நம்ம தான் இப்ப மாறி வெள்ளை வெள்ளையா கொழுக்கட்டை வச்சுட்டு இருக்கோம். பிள்ளையாருக்கு இஷ்டமானது அந்த கலரா இருக்கிற கொழுக்கட்டை தான். வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். சோ 2 விதமான கொழுக்கட்டைக்கான மாவு தயார் பண்ணாங்க. அது எப்படின்னு சொன்னாங்க, அதுல எவ்வளவு சத்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. சோ இப்போ 2 கொழுக்கட்டையும் அழகா உருண்டையாவும் இன்னொன்னு பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சு வச்சிருக்காங்க. சோ 2யும் இப்ப இட்லி பானையில வேக வைக்கிறாங்க. சும்மா இப்போ எந்த லெவல்ல இருக்குன்னு பாப்போமா? ஆமா, கொழுக்கட்டையெல்லாம் வெந்திருக்கும். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. கொழுக்கட்டை எப்பவுமே ஒரு சின்ன பீஸா நடுவுல வரைக்கும் கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ இது வெந்திருக்கும். நல்ல அப்படி சூடாவே வச்சிட்டு இருந்தோம்னா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுட சுட பிள்ளையாருக்கு எடுத்து அப்படியே ஆவி பறக்க அவருக்கு படைக்கலாம். எப்பவுமே பிள்ளையாருக்கு படைக்கும் போது ஒத்த படையில தான் படைப்போம். ஐங்கரன், அதனால 5 கொழுக்கட்டை வச்சிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா அது கொரன்னு அரைச்சதுக்கு அதுவுமா ஏதோ ரவா லட்டு மாதிரி அழகா வந்திருக்கு.
பிள்ளையாருக்கு படைக்கலாமா? வாங்க. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலாஷார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். தேங்க்யூ மேம். ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா நமக்காக ஷெஃப் புஷ்பலதா அவர்கள் ரொம்பவே ஆரோக்கியமான பிரசாதம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செகப்பரிசியில அந்த புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்றது எல்லாருக்கும் அவ்வளவு பிடிக்கும். ஸோ அதுல இவ்வளவு சுவையான ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டைனா கண்டிப்பா இந்த ஃபெஸ்டிவலுக்கு எல்லோருமே ஆரோக்கியமான பலகாரம் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம் இல்லையா? ஸோ அதனால இதை நிச்சயமா ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் அவ்வளவு பிரமாதமா இருக்கு மேம். அற்புதம் மேம். நல்ல ஒரு சட்னியோட வச்சு சாப்பிட்டோன்னா கொழுக்கட்டை இறங்கிட்டே இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்ல நீங்க 2 ரெசிபி செஞ்சீங்க. எப்பவுமே ஹெல்த் கான்சியஸ் மைண்ட்ல வச்சுதான் சமைப்பீங்க. அண்ட் இந்த பண்டிகைக்கும் எங்களுக்காக ஒரு ஆரோக்கியமான ரெசிபி கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி மேம். பிள்ளையாருக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா கொழுக்கட்டை கொடுத்திருக்காரு. ஆமா. சோ இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எபிசோட்ல நமக்காக ஷெஃப் புஷ்பலதா அவர்கள் 2 விதமான கொழுக்கட்டை, அதுவும் செவப்பரிசி யூஸ் பண்ணி செஞ்சு கொடுத்திருக்காங்க. இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்க.